மாமனிதர் ஜோசப் பரராசிங்கத்தின் 20வது ஆண்டு நினைவேந்த நிகழ்வு அனுஷ்டிப்பு. மறைந்த மாமனிதர் ஜோசப் பரராசிங்கத்தின் படுகொலைக்கு நீதி வேண்டும். சாணக்கியன். இந்திய மீனவர்களால் பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு இழப்பீடு வழங்க கோரிக்கை. முல்லைத்தீவு சிறுமியின் மரணம் தொடர்பில் நீதியான விசாரணை தேவை. துரைராசா ரவிகரன் வலியுறுத்தல். ரணில் மற்றும் சஜித்தின் அடுத்த நகர்வு குறித்து வெளியான தகவல். இலங்கையில் வெடித்த போராட்டம், இந்தியர் ஒருவரின் வகிபாகம் குறித்து வெளிவந்த ரகசியங்கள். தமிழர் தாயகத்தில் கால் ஊன்றும் நாடுகள் ஜெய்சங்கரிடம் உறுதி செய்யும் ஆவணங்கள். யாழ் தையிட்டி திசவிகாரை போலியானது, வடக்கு பிரதம சங்கநாயக்க தேரர் தகவல். ரஜீவன் எம்பிக்கு எதிராக பருத்தித்துறை பிரதேச சபை தவிசாளர் ஜுகதீஷ் கேள்வி. மட்டக்களப்பு புனித மரியாள் பேராலயத்தில் கடந்த 2005ஆம் ஆண்டு கிறிஸ்துமஸ் நள்ளிரவு ஆராதனையில் ஈடுபட்டிருந்த போது படுகொலை செய்யப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மாமனிதர் ஜோசப் பரராசிங்கத்தின் 20வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு நேற்று பிற்பகல் மட்டக்களப்பில் நடைபெற்றது. இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட வாலிபர் முன்னணியின் ஏற்பாட்டில் இந்த நிகழ்வு மட்டக்களப்பு மாநகர சபை மண்டபத்தில் நடைபெற்றது. வாலிபர் முன்னணியின் மட்டக்களப்பு மாவட்ட தலைவர் சோபனன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மத தலைவர்கள், இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீநேசன், ஸ்ரீநாத் உட்பட கட்சியின் உறுப்பினர்கள், உள்ளூராட்சி மன்ற தலைவர்கள், உறுப்பினர்கள், முன்னாள் பாராளுமன்ற மாகாண சபை உறுப்பினர்கள், சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் என பெருமளவானோர் கலந்து கொண்டனர். இதன்போது படுகொலை தொடர்பான விசாரணைகள் மீள வலியுறுத்தும் நீதி கோரும் முகமாகவும் மட்டக்களப்பு காந்தி பூங்காவிலிருந்து மட்டக்களப்பு மாநகர சபை வரையில் பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது மாமனிதர் ஜோசப் எம்பியின் படுகொலைக்கு நீதி வேண்டும், அணு அரசு நீங்களும் உடந்தையா, சர்வதேசமே 20 வருடங்கள் கடந்தும் நீதி இல்லை, கொலையாளியை கண்டுபிடிக்க 20 வருடமா போன்ற பல்வேறு கோஷங்களை எழுப்பியவாறு மாநகர சபை மண்டபம் வரையில் ஊர்வலம் சென்றது. அதைத் தொடர்ந்து மட்டக்களப்பு மாநகர சபை மண்டபத்தில் நினைவேந்த நிகழ்வுகள் நடைபெற்றன. இதன்போது மாமனிதர் ஜோசப் பரராசிங்கத்தின் உருவப்படத்துக்கு பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் மற்றும் வாலிப முன்னணியின் மட்டக்களப்பு மாவட்ட தலைவர் சோபனன் ஆகியோரால் மலர் மாலை அணிவிக்கப்பட்டு, அதனைத் தொடர்ந்து அருத்தந்தை ஜெகதாஸ் அடிகளார் உட்பட கலந்து கொண்டவர்களால் ஈகை சுடர் ஏற்றப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் அகவணக்கமும் செலுத்தப்பட்டது. விசேடமாக கொழும்பு பல்கலைக்கழகத்தின் சட்டப்பீட சிரேஷ்ட விரிவுரையாளர் பேராசிரியர் சர்வேஸ்வரன் இலங்கை வரலாற்று பின்னணியில் சமஷ்டி தீர்வினை பெறல் என்ற தலைப்பில் சமஷ்டி தீர்வு தொடர்பில் ஜோசப் பரராசிங்கத்தின் முனைப்புகள் தொடர்பில் நினைவு பேர்வை நிகழ்த்தப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. தமிழரசு கட்சியின் மறைந்த மாமனிதர் ஜோசப் பரராசிங்கத்தின் 20வது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது படுகொலைக்கு நீதி கோரி சாணக்கியன் இந்த கருத்தினை தெரிவித்தார். ஜோசப் பரராசிங்கத்தின் 20ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு வழமை போல் நேற்றைய தினம் தமிழரசு கட்சியினால் மட்டக்களப்பு மாநகர சபை மண்டபத்தில் அஞ்சலி இடம்பெற்றது. இது தொடர்பில் அவர் தெரிவிக்கையில், நீண்ட காலத்துக்கு பின்னர் இலங்கை வந்த அவரது மகளின் வேண்டுகோளுக்கு அமைய அவரது நீதி கோரும் வழக்கினை மீள எடுத்துக் கொள்ளப்பட்டு அதற்கான நீதி கிடைக்க வேண்டும் என்ற கோரிக்கைக்கு அமைய எமது கட்சியின் பதில் பொதுச் செயலாளரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான சுமந்திரனால் ஜனாதிபதிக்கு பல மாதங்களுக்கு முன் கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டது. அத்துடன் இவ்விடயம் தொடர்பில் ஜனாதிபதியிடம் நேரடியாக நீண்ட காலமாக பாராளுமன்றத்தில் 3 தடவைக்கு மேல் என்னால் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. ஆனால் இன்றளவிலும் இதற்கான நடவடிக்கை அரசு மேற்கொள்ளவில்லை. இதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு நீதி கிடைக்கும் வரை எமது போராட்டம் தொடரும் என தெரிவித்தார். இந்திய மீனவர்களின் அத்துமுறைகளில் பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு இழப்பீட்டை பெற்றுக் கொடுப்பது தொடர்பாக இந்திய துணை தூதுவரிடம் வலியுறுத்தியதாக வடமாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் சுகிதன் தெரிவித்துள்ளார். வடமாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் சுகிதன் தலைமையிலான குழுவினருக்கும் இந்திய துணை தூதுவருக்கு இடையிலான அண்மையில் இந்திய துணை தூதரகத்தில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது. குறித்த சந்திப்பு தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். இந்த சந்திப்பில் இந்திய மீனவர்கள் மேற்கொண்டு வரும் அத்துமீறிய ரோலர் மீன்பிடி காரணமாக வடக்கு மீனவர்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டது. இதனால் கடல் வளங்கள் அழிவடைவதும் மீனவர்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்படுவதும் எடுத்துரைக்கப்பட்டது. இந்த பாதிப்புகளுக்கான இழப்பீட்டை பெற்றுக் கொடுப்பது தொடர்பாக மீனவ சமூகத்தை பாதுகாக்க வேண்டிய தேவைகள் குறித்தும் பேசப்பட்டது. அத்தோடு சமகால அரசியல் மற்றும் சமூக விடயங்கள் கலந்துரையாடப்பட்டது என தெரிவித்தார்.
முல்லைத்தீவு சிலாவத்தை பகுதியைச் சேர்ந்த குகணேசன் டினோஜனின் சந்தேகத்துக்கிடமான மரணத்துக்கு நீதியான விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என தெரிவித்து வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துராசா ரவிகரன் குறித்த சிறுமியின் மரணம் தொடர்பில் நீதியான விசாரணைகளை மேற்கொள்ளுமாறும் பாராளுமன்றத்தில் தம்மால் மனு கையளிக்கப்படும் எனவும் தெரிவித்தார். இந்த நிலையில் குறித்த சிறுமியின் மரணத்தில் மருத்துவ தவறுகள் இருப்பதாக பரிசோதனை அறிக்கைகள் வெளிவந்தால் உரிய தரப்பினருக்கு எதிராக மிக கடுமையான தண்டனைகள் வழங்கப்படும் என முல்லைத்தீவு மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பிரதிபலிப்பாளர் தெரிவித்தார். முல்லைத்தீவு கரைத்துறை பற்றி பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் விடயம் தொடர்பில் பேசப்பட்டது. முல்லைத்தீவு சிலாவத்தை பகுதியைச் சேர்ந்த குகணேசன் டினோஜா எனும் சிறுமியின் மரணத்தில் சந்தேகங்கள் இருப்பதாக முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. இதுபோல் முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனையில் இவ்வாறான சந்தேகத்துக்கிடமான மரண சம்பவங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றன. இதற்கு முன்னர் வினோதா என்னும் பெண்ணினுடைய மரணம் தொடர்பிலும் முறைப்பாடு செய்யப்பட்டது. இவ்வாறு கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டுக்கமைய அந்த பெண்ணின் குடும்பத்தாருடனும் வைத்தியர்களுடனும் ஏற்கனவே கலந்துரையாடினேன். இதனையடுத்து அப்பெண்ணின் மரணம் தொடர்பில் அவரது குடும்பத்தாரினால் என்னிடம் அறிக்கை ஒன்று கையளிக்கப்பட்டது. அந்த வகையில் வினோதாவின் மரணம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுக்குமாறு பாராளுமன்றத்தில் மனு ஒன்றை சமர்ப்பித்துள்ளேன். இந்த நிலையில் சபாநாயகராலும் அந்த மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. எனவே அந்த மரணம் தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்படும். இதேவேளை குகணேசன் டினோஜாவின் மரணம் தொடர்பிலும் தற்போது முறைப்பாடுகள் உள்ளது. அத்தோடு இத்தகைய மரண சம்பவங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருவதால் முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலைக்கு செல்வதற்கே பயமாக இருப்பதாக மக்களிடம் முறையிடுகின்றனர். மேலும் குகணேசன் டினோஜாவின் சந்தேகத்துக்கிடமான மரணத்துக்கு நீதியான விசாரணை மேற்கொள்ளுமாறு பாராளுமன்றத்தில் வலியுறுத்துவேன் என தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு மாவட்ட பிராந்திய சுகாதார சேவை பிரதிபலிப்பாளர் இதன்போது பதிலளிக்கையில் வினோதாவினுடைய சந்தேகத்துக்கிடமான மரணம் தொடர்பில் மாகாண சுகாதார பணிமனையினால் விசாரணை குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. அந்த குழுவில் விரைவில் விசாரணை முன்னெடுக்கப்படும். அதேபோல் குகணேசன் டினோஜாவின் சந்தேகத்துக்கிடமான மரணம் தொடர்பிலும் உரிய விசாரணைகள் மேற்கொள்ளப்படும். குறிப்பாக தற்போது அம்மாள் குறித்த சிறுமியுடைய உடற்கூற்று பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குருதி சிறுநீர் மாதிரிகள் கொழும்புக்கு பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் மருந்தின் அளவு கூடுதலாக செலுத்தப்பட்டதால் தான் சிறுமியின் மரணம் நிகழ்ந்ததாக பரிசோதனை அறிக்கை வெளிவந்தால் உரிய தரப்பினருக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசாவுக்கும் இடையில் விரைவில் நேரடி சந்திப்பு நடைபெற உள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி என்பன ஒன்றிணைந்து பயணிப்பது தொடர்பில் இறுதி முடிவை எடுக்கும் வகையில் இதற்குரிய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரு கட்சிகளிலும் உள்ள மூத்த உறுப்பினர்களின் தலையீட்டை அடுத்து நேரடி சந்திப்புக்குரிய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இணைந்து பயணிப்பது தொடர்பில் ஆராய்வதற்காக இரு கட்சிகளிலிருந்தும் பேச்சு குழுக்கள் அழைக்கப்பட்டிருந்தன. அந்த குழுக்கள் சந்தித்து பல தடவைகள் பேச்சு நடத்தின. இணைந்து பயணிக்க வேண்டும் என்ற முடிவு எடுக்கப்பட்டாலும் தனிக்கட்சியாக இணைவதா அல்லது கூட்டணியாக செல்வதா என்பது பற்றி இன்னும் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை. ஐக்கிய மக்கள் சக்தி ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து கட்சியின் தலைவர் தலைமை பதவியை சஜித் பிரேமதாசா பெற வேண்டும் என யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. பொது கூட்டணியாக ரணிலும் சஜித்தும் இணைந்து தலைமை பதவி வைக்க வேண்டும் என்ற மற்றொரு யோசனையும் உள்ளது. சஜித் தலைவர் ரணில் உயர்மட்ட ஆலோசனை தலைவர் என்ற பரிந்துரை முன்வைக்கப்பட்டது. இவ்வாறானதொரு பின்புலத்திலேயே இந்த விவகாரம் தொடர்பில் உறுதியான முடிவை எடுப்பதற்காக இரு கட்சிகளின் தலைவர்களை மிக விரைவில் நேரடியாக சந்திக்க வைப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அரகலிய போராட்டத்தின் போது முன்னாள் சபாநாயகர் மஹிந்த ஜாப்பா அபேவர்தனவின் வீட்டை போராட்டக்காரர்கள் சுற்றி வளைத்திருந்த சந்தர்ப்பத்தில் அவரை சந்திக்க இலங்கைக்கான முன்னாள் இந்து விஸ்தானிகர் கோபால் பால்கே சென்ற ரகசியம் தொடர்பில் பேராசிரியர் சுனந்த மத்தும பண்டார ஒரு கருத்தினை வெளியிட்டார். இத்தொடர்பில் கல்லணை பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தரும் பொருளாதாரத்துறையின் முன்னாள் சிரேஷ்ட பேராசிரியருமான சுனந்த மத்தும பண்டார எழுதிய போராட்டத்தின் சக்தி கோட்டபாயாவை வெளியேற்றியதிலிருந்து ரணிலின் சிறைவாசம் வரை என்ற நூலில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பேராசிரியர் சுனந்த மத்தும பண்டார ரணில் விக்ரமசிங்கவின் ஆலோசகராகவும் இருந்துள்ளார். 2022 ஆண்டு ஜூலை 13 சபாநாயகர் மஹிந்த ஜாப்பா அபேவர்தனவின் வீட்டை போராட்டக்காரர்கள் சுற்றி வளைத்த போது திடீரென அங்கு வந்த முக்கிய நபர் அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் அல்ல, உண்மையாக வந்தவர் கோபால் பால்கே. அவர் சபாநாயகர் மஹிந்த ஜாப்பா அபேவர்தனவை ஜனாதிபதி பதவியை பாரம் எடுக்குமாறு அழுத்தம் கொடுத்தார். அரகலிய தொடர்பில் விமல் வீரவன்ஸ் எழுதிய நூலில் அந்த சந்தர்ப்பத்தில் ஜூலி சங் வந்ததாக குறிப்பிட்டிருந்தார். ஆனால் அது தவறானது என சுனந்த எழுதியுள்ளார். இலங்கையின் வடக்கு கிழக்கில் சீனாவும் பாகிஸ்தானும் ஆழக்கால் ஊன்றுவது தொடர்பில் சில ஆதாரங்களுடனான விவரங்களை இலங்கை தமிழரசு கட்சியினர் இந்தியாவின் வெளிவிவகார அமைச்சரிடம் சமர்ப்பித்துள்ளனர் என அறிய வந்துள்ளது. இலங்கை வந்திருந்த இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி சுப்பிரமணியம் ஜெய்சங்கரை இலங்கை தமிழரசு கட்சி உட்பட தமிழ் தேசிய கட்சிகளின் தலைவர்கள் நேற்று முன்தினம் கொழும்பில் சந்தித்து கலந்துரையாடினர்.
இந்த பேச்சின் இறுதியில் இலங்கையை மையமாக வைத்து இடம்பெறும் பூகோள அரசியல் போட்டி, அதனால் இலங்கை மட்டுமன்றி இந்தியா எதிர்கொள்ளக்கூடிய ஆபத்து ஆகியவை தொடர்பிலும் பிரஸ்தாபிக்கப்பட்டது. இந்தியாவை பாதிக்கும் வகையில் அந்நிய சக்திகள் இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணத்தை பயன்படுத்த தமிழர் தரப்பு அனுமதிக்காது என்று உறுதியளித்த தமிழரசு கட்சி, இந்தியாவுக்கு அண்மையில் உள்ள வடக்கு மாகாணத்தில் சீனா மற்றும் பாகிஸ்தான் தரப்புகள் போட்டி போட்டு இடம் பிடிப்பது தொடர்பில் சான்று மூலம் ஆதாரப்படுத்தும் சில ஆவணங்களையும் இந்திய வெளிவிவகார அமைச்சரிடம் கையளித்தது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெற்ற இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் மிகவும் ஆர்வமாக அவற்றை கண்ணுற்றார் என தெரிவிக்கப்பட்டது. வடக்கு கிழக்கில் சில இடங்களில் நிலை கொண்டிருந்த பாகிஸ்தானியர்கள் இப்போது வெளியேறிவிட்டனர் என்ற ஒரு கருத்து அங்கு கூறப்பட்ட போதும், இல்லை அவர்கள் இன்னும் இருக்கின்றனர் என்ற தகவலும் சந்திப்பில் தெரிவிக்கப்பட்டது. அப்படி ஏதேனும் ஆவணங்கள் கையளித்தீர்களா, அவற்றின் விபரம் என்ன என சுமந்திரனிடம் கேள்வி எழுப்பப்பட்ட போது அதற்கு அவர் பதில் தர மறுத்துவிட்டார். எனினும் சந்திப்பில் பங்கு பெற்றியுள்ள தரப்புகள் அத்தகைய ஆவணங்கள் சில தமிழரசு கட்சியினரால் சமர்ப்பிக்கப்பட்டது என்பதை உறுதிப்படுத்தியுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. 2025 ஆண்டுக்கான பன்முகப்படுத்தப்பட்ட பாதீட்டு நிதியை முழுமையாக பயன்படுத்தியதன் அடிப்படையில் யாழ்ப்பாண மாவட்டம் முதலாவது இடத்தை பெற்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. 25 மாவட்டங்களுக்கு மத்தியில் யாழ்ப்பாண மாவட்டம் 100% முன்னேற்றத்தை காண்பித்து முதலாவது இடத்தை பெற்றுள்ளதாக நேற்று முன்தினம் நடைபெற்ற அபிவிருத்தி திட்டங்கள் முன்னேற்ற கூட்டத்தில் அரசாங்க அதிபர் மதலிங்கம் பிரதீபன் தெரிவித்தார். 2025 ஆண்டுக்கான பன்முகப்படுத்தப்பட்ட பாதீட்டு நிதியின் பயன்பாடு மற்றும் பௌதிக ரீதியிலான முன்னேற்றத்தின் அடிப்படையில் இந்த தரப்படுத்தல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் மாவட்ட அபிவிருத்தி, கிராமிய அபிவிருத்தி, வாழ்வாதார கிராமிய அபிவிருத்தி, வீதி அபிவிருத்தி, தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி, அதிகார சபையின் வீடமைப்பு, தேசிய ஒருமைப்பாட்டினை மேம்படுத்தும் கருத்திட்டங்கள், நகர அபிவிருத்தி ஆகிய திட்டங்கள் முடிவுறுத்தாத திட்டங்கள் தொடர்பாகவும் இந்த தரப்படுத்தலின் போது ஆராயப்பட்டுள்ளது. இந்த நிலையில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் மாவட்ட அபிவிருத்தி, கிராமிய அபிவிருத்தி, வாழ்வாதார கிராமிய அபிவிருத்தி, வீதி அபிவிருத்தி, தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி, அதிகார சபையின் வீடமைப்பு, தேசிய ஒருமைப்பாட்டை மேம்படுத்தும் கருத்திட்டங்கள் போன்றவையும் ஆராயப்பட்ட நிலையில் குறித்த வேலை திட்டம் தொடர்பில் குறிப்பிட்ட காலத்துக்குள் நிறைவேற்றியமைக்கு பூரணமாக ஒத்துழைப்பு நல்கியவர்களுக்கு நன்றி தெரிவித்த அரசாங்க அதிபர், எதிர்வரும் ஆண்டுகளில் தொடர்ந்தும் யாழ் மாவட்டம் முன்னிலையில் திகழ்வதற்கு அவர்களுடைய பங்களிப்பை வழங்க வேண்டும் என்பதும் பூரணமான ஒத்துழைப்புகளை நல்குமாறும் கேட்டுக் கொண்டுள்ளார். ராஜமகா விகாரை என பெயர் பலகைகளை காட்சிப்படுத்தி இராணுவத்தின் பங்களிப்புடன் காங்கேசன்துறை தையிட்டியில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள விகாரை போலியானது என வடக்கின் பிரதம சங்கநாயக்க தேரர் தெரிவித்துள்ளார். விகாரை நிர்மாணிக்க